ஹாய் ஹலோ, நான் தான் உங்க விஜய் வசந்த். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, வழக்கம் போல மெரினா பீச் தாங்க. ஆமாங்க, என்ன டாபிக்னா 2026ல விஜய் சிஎம் ஆவாரா இல்லையா, அதுதான் வந்து மக்கள்கிட்ட கேட்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாமா? வாங்க. அண்ணா, உங்க பேர் என்ன? சவுந்தரராஜன். அண்ணா, 2026ல விஜய் சிஎம் ஆவாரா இல்லையா? கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவாரு. வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க? இல்ல, அவர் ஆரம்பத்துல இருந்தே பண்ணிதான் வராரு. விஜயகாந்த் எப்படி வராரு அதே மாதிரி தான் வருவாரு. அதே மாதிரி இதுலயே வருவாரு. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்ல, நம்ம இதுவே அதான் விஜயோட. ஆமா, 2026ல அவருக்கு தான் ஓட்டு. கண்டிப்பா சார்பா. ஓகே, எதுல மாற்றம் இல்ல. மாற்றம் ஆகும். வந்தா கண்டிப்பா மாற்றம். அவர் வந்ததுக்கு அப்புறம் நாடு செய்வார். ஓகே, முதல் கையெழுத்து என்னவா இருக்குண்ணா? மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதுதான். ப்ரோ, உங்க நேம்? ப்ரோ ஆண்டனி. உங்க நேம்? ப்ரோ ஜான். ப்ரோ, 2026ல விஜய் சிஎம் ஆவாரா? எங்க அண்ணன் ஸ்டைல சொல்றேன்னா வாய்ப்பு இல்ல. உங்க அண்ணன் யாரு? சீமான். ஓகே. நீங்க ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்க? வாய்ப்பு இல்ல. எதனால வாய்ப்பு இல்லன்றீங்க? என்ன ரீசன்? விஜய் பிடிக்கும், நாங்கெல்லாம் ரசிகர் தான். விஜய் ரசிகர் தான். விஜய் தீவிரமான ரசிகர். ஆமா. அப்ப விஜய் ஓட்டு போட மாட்டீங்களா? அதான் பிரச்சனை. அது அந்த டிபார்ட்மெண்ட் வேற, அது வேற. சரி, எதனால வாய்ப்பு கம்மின்றீங்க? ஒரு ரீசன். ரொம்ப லேட்டா வந்துட்டாரு. ஆமா, நிறைய பேர் இருக்காங்கல்ல அவருக்கு முன்னாடி. ஓகே, ஒரு காலேஜ் முடிச்சோன்னு வந்திருக்கலாம். இப்படி சொல்ல முடியாது. இஷ்யூ இல்ல. ஓகே, சீரியஸா சொன்னா இஷ்யூ இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சுட்டு ஒரு போராட்டம் பண்ணி ஒரு பயங்கரமா ஒரு உண்ணாவிரதம் இருந்து வந்திருந்தா ஓகே. அவரு என்ன ஒண்ணுமே இல்லையே, இப்ப அமைதியா இருக்குது. வசீகரா போற மாதிரி அமைதியா இருக்குது. அதனாலதான் ஏதாவது போராட்டம் பண்ணா உங்களுக்கு ஒரு ஃபயர் வரும். தலைவர் ஏதோ பண்றாரு அப்படின்னு. ஆமா. சரி, நீங்க யாரா ஓட்டு போட மாட்டீங்களா? ஓட்டு அது அந்த நேரத்தை பொறுத்து. நீங்க ப்ரோ, நீங்க யாரு? நான் அஜித் ஃபேன். அப்படி இல்ல ப்ரோ, அவன் வெறும் ஃபேன் பேஸ் தானே. ஆமா, ஏதாச்சும் அவன் சொன்ன மாதிரி பண்ணாதானே. சும்மா வந்த உடனே பேசுவாங்க, பண்ணுவாங்களான்னு தெரியாதுடா. அதனால இப்போதைக்கு சீமான். ஆனா சீமான் தான் எல்லாம் அப்படி இல்ல. அவருக்கும் வாய்ப்பு இல்ல. நான் அவர் ஸ்டைல்ல வாய்ப்பு இல்லன்னு. வாய்ப்பு இல்ல ராஜா. அவர் அழகா சொல்றாரு, வாய்ப்பு இல்ல. அவருக்கு அதேதான். ஆமா, அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது இல்ல. ஓகே. அக்கா, உங்க நேம்? நந்தினி. உங்க நேம்? சங்கர். 2026ல விஜய் சிஎம் ஆவாரா இல்லையா? கண்டிப்பா ஆவாரு. ரொம்ப ஆவலா 2026க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? இல்ல, வெளிய இருந்து பார்த்துட்டு நல்லது செய்யணும் நினைச்சிட்டு இருக்கிறத விட இறங்கி செய்யணும்னு வந்ததே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா நிறைய பேர்னால தல அஜித் ஃபேன் தான். ஆனா அவர் வரேன்னு சொன்னதுல இருந்து அவர் மேல அவ்வளோ ஒரு இதா இருக்கு. அவர் எப்ப வருவாரு, அவருக்கு எப்ப ஓட் பண்ணுவோம், என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் அவருக்கா இருக்கணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஓட்டு போடலையா? இல்ல, போட்டிருக்கேன். இல்ல, புடிச்சு ஓட் போடணும்ல. நான் போன டைம் ஓட் போட்டப்ப நோட்டா தான் போட்டேன். எனக்கு யாருமே வர்றது பிடிக்கல, அதனால நான் போடல. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, கண்டிப்பா வந்தா கண்டிப்பா நல்லது நடக்கும். நம்புறோம், நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஆனா நீ உங்களோட என்னோட இது, நான் சிம்பு ஃபேனு. ஆமா, சிம்பு ஃபேனால இப்ப தலா பேசுறதுனால விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு இருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டிட்டு இருந்தீங்க? இப்போ விஜய் வந்தோன்னே மாறுறீங்களா இல்ல எப்படி கேக்குறேன்? ஆமா, முன்னாடி எட்டாளிக்கு போட்டிருந்தீங்க. இப்போ வந்து விஜய் அவர் வந்தோன்னே விஜய்க்கு போடலாம் தான் கன்ஃபார்ம். விஜய் பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய்க்கு கண்டிப்பா சிஎம் ஆயிடுவாரு. கண்டிப்பா ஆவாரு. 2020 முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்? முதல் கையெழுத்து அதான் முதல் கையெழுத்தா தான் இருக்கும். அவருக்கு சிஎம் கையெழுத்தா தான் இருக்கும். இல்ல, மக்களுக்காக இந்த நிதி இதெல்லாம் பண்ணுவாங்களே, என்ன நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுவாங்க. அந்த மாதிரி என்ன கையெழுத்து? அது மாதிரி என்ன கெஸ் பண்ண முடியல. அவர் எல்லாமே தான் போடுவார்னு நினைக்கிறேன். அக்கா, நீங்க ஏதாவது கெஸ் பண்ணுங்க, என்ன முதல் கையெழுத்தா இருக்கும்? எனக்கு அப்படின்னு இல்ல, அவர் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அதுல ஏதாவது ஒண்ணு மெயின் எது இருக்கோ அதுதான் பண்ணுவாங்கன்னு தோணுது. எதுவா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது தானே பண்றாங்க. எதுவா இருந்தாலும் கரெக்டா தானே இருக்கும். விஜய் அவர் வந்ததுனால எதிர்கட்சியெல்லாம் கொஞ்சம் பயத்துல இருக்காங்களா? கண்டிப்பா
கண்டிப்பா இருப்பாங்க. எந்தெந்த கட்சிலாம் கொஞ்சம் பயத்துல இருக்கும்? அப்படி நமக்கு தெரியாது. அதான் எல்லாருமே ஒரு இதுலதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில மெயினா இருக்கிற ஆளு. பசங்க இப்ப யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இதா இருக்கிற ஒரு ஆள் விஜய். அவர் இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறாங்கிறப்பயே ரொம்ப ஆவலா இருக்காங்க. அப்போ மொத்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டுமே அப்படியே ஆப்போசிட்டா திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே கொஞ்சம் ஒரு இதுலதான் இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. 2026ல களத்துல சந்திக்கலாம். பிடிச்சி ஓட்டு போட போறீங்க? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப புடிச்சு நியாயமா போடணும் அப்படின்னு போட போறோம் ஒரு ஓட்டு. உங்க நேம்? முருகானந்தம். ரூபா. ஆனா 2026ல விஜய் சிஎம் ஆவாரா இல்லையா? அரசியல்ல நானும் விஜய் ஃபேன் தான். பாலிடிக்ஸ்ல வந்து என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். 2026ல அவரு அந்த நேரத்துல இருக்க அலையன்ஸு, அந்த நேரத்துல இருக்க மக்களோட பல்ஸு இதெல்லாம் பொறுத்து கண்டிப்பா ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான இன்புட்டு அவரு இன்னும் எஃபர்ட்டா போடணும். ஏன்னா இப்போ லாஸ்டா பேசின மாநாட்டுல அவர்கிட்ட இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட அந்த கொள்கை இதுல சில பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. அது மட்டும் அவருக்கு கிளியரா புரிய வச்சாரு அப்படின்னா இன்னும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் கண்டிப்பா தளபதி தான் ஓட்டு போடுவேன். தளபதி நானு. அவரோட கொள்கையை அவர் இன்னும் நல்லா இன்டெப்தா பண்றது இன்னும் 1.5 year டைம் இருக்கு. இன்னும் எந்த அளவுக்கு கொண்டு வராருன்னு பார்த்துட்டு டெஃபினட்டா அவருக்கு நாங்க கன்ஃபார்மா நான் விஜய் ஃபேன் தான். அதனால கன்ஃபார்மா சிஎம் ஆகுவாரு. நாங்க எங்க ஓட்டே விஜய் தான். வேற மாற்றமே இல்ல. வேற மாற்றமே கிடையாது. இதுக்கு முன்னாடி புடிச்சு போட்டீங்களா ஓட்டுலாம்? இப்போ புடிச்சுதான் போட்டோம். அவங்களோட எப்படி இருக்கோ அவங்க கேரக்டர் வந்து விஜய் அவர் வந்து இப்பதான் நிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டு எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம புடிச்சு போட்டோமா இல்ல வேண்டாம் வெறுப்புல போட்டு சரி இந்த கட்சி வந்தா நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறேங்க. அதனால விஜய்க்கு அவர்களுக்கு தான். ஓகே, கண்டிப்பா ப்ரோ. நான் 2-3 டைம்ஸ் போட்டேன். வெளிய யாருக்கு நான் போட்டிருக்கேன். வெளிய போட்டிருக்கேன். ஆனா இப்ப புடிச்சு போட போறீங்க? இப்ப புடிச்சு போட போறேன். ஒரு எதிர்பார்த்து போட போறேன். ஒரு புது மாற்றம் இருக்கணும். புது மாற்றம் வர போதுன்னு போட போறேன். கண்டிப்பா. இப்போ சிஎம் ஆயிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? சிஎம் ஆயிட்டாருன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்க திட்டங்களையே நல்லா டீப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில இது ரீச் ஆகாத மாதிரி இருக்கு. நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பண்ணணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப்ல ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னும் இருக்கிறதே நல்லா இன்டெப்தா பண்ணணும். ஏன்னா ஒரு சில இது திட்டங்கள் அளவுல இருக்கு. இன்னும் டீப்பா போச்சுன்னா நல்லா இருக்கும். கட்சி வந்ததுல இருந்து ஏதாவது கட்சி பயந்துற மாதிரி இருக்காங்க? எதிர்கட்சி எல்லாம் அந்த மாதிரி யாரும் இருக்க தேவையில்லை. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் புதுசுதான். ஸோ வந்து அதை வந்து அவர் அப்படிதான் பார்ப்பாங்க. என்னதான் ஃபேன் பேஸ் இருந்தாலும் இவர் வந்து இதுக்கு ஒரு நியூ கம்மர். அதனால அந்த அளவுக்கு ஒன்றும் பயப்பட்ட மாதிரி தெரியல யாரும். இருந்தாலும் அவங்களோட சைட்ல ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அது ஒண்ணு தெரியுது. ஆனா உங்க பேர் என்ன? என் பேர் ராமகிருஷ்ணன். ஆனா 2026ல விஜய் சிஎம் ஆவாரா இல்லையா? சிஎம் வந்து ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கூட்டணி மாதிரி ஏதாவது வச்சா கொஞ்சம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே வந்து சிஎம் வந்து ஆகுறது கொஞ்சம் பாசிபிள் இல்ல. ஆனா டெப்டி சிஎம் அந்த மாதிரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெப்டி சிஎம் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது அலைன்ஸ் மாதிரி எப்படி அலைன்ஸ் வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து இது பண்ண முடியும். ஆனா ஓட்டு பிரியுமா? ஓட்டு கட்டாயம் பெரிய இளைஞர் ஓட்டு எல்லாமே வந்து எல்லாமே விஜய்க்கு தான் எல்லாமே இருக்கு. நல்லா மாஸ் இருக்கு. ஆனா உடனே வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி இருந்தாலும் ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க. ஆனா ஓட்டு எல்லாமே பிரியும். ஓகே, ஆனா இப்போதைக்கு வரது கஷ்டம். இப்ப வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இவரு சீமான் வந்து விஜய் மாதிரி பேசாது. விஜய் வந்து என்ன சொல்ல கத்தி பேசினாலும் அரசியல்வாதி பண்ண முடியாது. அரசியல் இல்ல, நம்ம வந்து கரெக்டா பேசணும். சீமானை பத்தி பேசுறாரு. சீமான் என்ன சொல்லிருக்காரு? அந்த வேலு நாச்சியார் போட்டோவே வந்து நான் தான் கொடுத்தேன் வரைஞ்சல. அவர் வந்து இவ்வளவு நாள் வந்து எல்லாமே வந்து என் தம்பி தான் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. எதனால வந்து பாத்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. இப்ப திடீர்னு ஏன் இதை மாதிரி சொல்றாருன்னு ஒன்றும் புரியல. எல்லாமே காலனியும் சூழ்நிலையும் மாறும் போது அடுத்த ட்ரிப் எப்படி இது பண்ணுவான்னு தெரியாது. எல்லாமே 2026 தான் வந்து யாராவது தம்பி விஜய் தம்பின்னு சொன்னாரு. இப்ப நேத்து இது பண்ணும் போதுதான் கொஞ்சம் பேட்டியில வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு விஜய். ஆமா, எதுனா 1000 இருந்தாலும் வந்து என் தம்பி தான் அவரு, எதுனாலும் வந்து பாத்துக்கலாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னு ஒன்றும் தெரியல.
ஆனா போக போக 2026ல வந்து யார் யார் இது பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அலையன்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிடுவாங்க. கொஞ்சம் எதிர்கட்சிக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கானே விஜய் கட்சி எதிர்கட்சி அப்படிலாம் பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க ஏன் பயப்பட போறாங்க? இப்போ இவ்வளவு நாள் இருந்தது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான், 2 பேர் தான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கா எல்லாமே இருந்தாங்க. இப்ப வந்து ஏடிஎம்கே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பிரிஞ்சதுனால வந்து ஓட்டு எல்லாமே அப்பயே பிரிஞ்சிருச்சு, நிறைய பிரிஞ்சிருச்சு. இப்ப இவரும் விஜயும் வர்றதுனால வந்து ஓட்டு வந்து ரொம்ப பிரியும். இப்ப ஏடிஎம்கேல வந்து எல்லாமே சேர்ந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மெஜாரிட்டி வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஓட்டு பிரியாது. டிஎம்கே தான் கொஞ்சம் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப நல்லா பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அடுத்த ட்ரிப்பும் அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பு சொல்லுங்க. டிஎம்கே தான் வரும்னு சொல்லிட்டு கூட நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இது பண்ணிருக்காங்க. அதனால வந்து டிஎம்கே வர 100% வாய்ப்பு இருக்கு. பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு ஏன் பயம்? ப்ரோ என்ன நேம்? சஞ்சு. Coming 2026, Vijay will be become a CM or not? Okay, CM. No. How confidence you are telling? It's You are Vijay fan, huh? yeah. Huh? Yeah. You will put vote for Vijay? Oh, okay. I'll vote for you.